ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தரை நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லுவோம். ஆனால் அது எந்த அளவுக்கு தவறுங்கிறது எனக்கு என்னோடய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை இது பண்ணுறப்ப தான் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயங்களை அவங்கக்கிட்ட நம்பி சொல்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதை எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையாக இது பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சில நேரங்களில் சொல்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணுமே தவிர மற்றவங்க நம்மக்கிட்ட அது சொல்லணும் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்மளால் அவங்கள நம்ம மாற்ற முடியாது. ஒரு சில விஷயங்களில் மாற்றணும் அப்படின்னா அதுக்கான இதை நம்ம தான் சரியாக இது பண்ணணுமே தவிர உனக்கு ஏன் இந்த நிலைமைக்கு நீ இது பண்ணன, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி பேசணுன்னா அதெல்லாம் சரி இருக்காது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் இதுக்கு மேலே எந்த இதுக்குமே என்னால் சொல்கிறதுக்கான காரணத்தை நான் தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுன்னு கிடையாது. எனக்கும் அதில் விருப்பம் கிடையாது. விருப்பம் இல்லாமல் விஷயங்களை நான் எதுவும் பண்ணுறது மாதிரி இல்லை அப்படின்னோடனே, சரி விடுங்க அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வேறு வேறு விஷயத்தில் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கிட்டோம் பண்ணிக்கிட்டோம்னாலே போதும். நம்மளுக்கு அதுக்கு மேலே ஒரு சில இதில் நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுக்குறது மாதிரி இருந்தால் பார்த்துக்கலாம். நம்பிக்கை இல்லாத மாதிரி இருந்தால் அதையெல்லாம் நம்ம சரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளால் இதுக்கு மேலே அவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை சொல்கிறோம் பண்ணுறோங்கிறத தாண்டி நம்மளுக்கு எதுக்கு இந்த விஷயத்தில் நம்ம அடுத்த இதை நம்ம நம்பிக்கையாக இது பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு மாற்றி ஒரு சில விஷயத்த போகிறதில்ல நம்மளுக்கு நடக்கிறது நடக்கட்டும். நடக்காத விஷயங்களை பற்றி நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைம்மா. எதுக்குமே நம்ம ஒரு லிமிட்டான ஒரு விஷயங்களை நம்ம என்றைக்குமே வச்சுக்கணும், பண்ணணும், செய்யணும். அதுக்கு அடுத்ததில் இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் இருந்தோன்னா நம்மளுக்கு அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சோனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த காரணத்துக்காகவும் சரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு சரியில்லாததை தாண்டி அதையெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சொல்லணும் பண்ணணுங்கிறதுல நமக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கனாலே பரவாயில்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. புரியாமல் இல்லை. போக போக நம்மளுக்கு எல்லாமே சரியாக ஒரு சில விஷயங்களை கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல தான் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளுக்கு கிடைக்காத விஷயங்களை நினச்சி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோ இருக்க முடியாது. என்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். கிடைக்கிற விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போனோம்னாலே போதும். ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்துட்டு போகிறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.